அடுத்தது போகலாமா? சிம்பிளாக இருக்கும் பாருங்கள். The police caught the thief. இன்னும் எத்தனை நாளைக்கு குழந்தைகளுக்கெல்லாம் கதை சொல்கிற மாதிரி போலீஸ்காரன் திருடன் இப்படித்தான், அதை தவிர வேறு என்ன வேலை அவனுக்கு? அதான் வேலை. புரியுதா? இதை கொஞ்சம் கவனிக்கணும். போலீஸ்காரன் திருடன் இப்படித்தான்னு குழந்தைகளுக்கு கதை சொல்லாதீங்க. இப்போ நமக்கு இது ரொம்ப சிம்பிளாக கொண்டு வந்துடலாம். இப்போ என்னது, அந்த ஏரியாலேயே திருடனை பிடிப்பாங்களான்னு எல்லாரும் ஆர்வமாக இருக்கும்போது யார் பிடிச்சா நமக்கு என்ன? என்ன அர்த்தம்? The thief was caught. திருடன் பிடிபட்டான். என்ன அருமையாக இருக்கு பாருங்க. திருப்பி பை த போலீஸ் எல்லாம் வேண்டாம். திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த கை வந்துடும் பைன்னு, அதனால தான் வேண்டாங்கிறேன். The thief was caught. என்ன அருமையாக இருக்கு பாருங்க. இது எதுக்கு வாஸ் வந்திருக்கு? காட் என்ன டென்ஸு? பாஸ்ட்டு, அதோட பாஸ்ட். புரியுதா? சரி. The shopkeeper closed the shop. கடைக்காரர் கடையை மூடினார். கடைக்காரர் கடையை மூடினார். எங்க கடைக்காரர் தான் கடையை மூடணுமா? கடைக்கார பையன் அங்கே வேலை செய்கிறவன் கடையை மூடினா மூடாதோ? அது யார் மூடினாலும் மூடும். அதனால் கடை மூடி இருக்கா இல்லையான்னு சொல்ல போனால் அந்த இடத்துல கடைக்காரர் கடையை மூடினார்னா எந்த காலத்தில் நம்ம இருக்கோம்? The shop was closed. The shop was closed. கடை மூடப்பட்டது. சப்போஸ் ஒரு சின்ன உதாரணம், கடைகள் அனைத்தும் மூடப்பட்டன. நிறைய கடை எல்லாம் மூடிட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிளாக the shops போடுங்க, WERE போட்டு. The shops were closed. The shops were closed. எதனால வந்தது? ஷாப்ஸ். சிங்குலராக இருந்தால் வாசு, ப்ளூரலாக இருந்தால் வேர். ஈஸியாக இருக்கா? பேசலாம், நம்பிக்கை வந்திருக்கேன். சரி, அடுத்து பார்க்கலாமா? அடுத்த டென்ஸ் போகலாமா? சரி, இப்போது நான் ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறேன். He was admitted to hospital. என்ன அர்த்தம்? அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஹாஸ்பிட்டலில் இருக்கார். எனக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்ககிட்டேருந்து வேணும். He was admitted to hospital சொன்னீங்க. Is he undergoing treatment or discharged? இன்னும் அங்கே இருக்காரா? அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வீட்டுக்கு போயிட்டாரா? போதிய தகவல் இங்கே இல்லை. இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் கவனிச்சுக்கலாம். இந்த அட்மிட்டடுங்கிறது ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொன்னேன். ஹாஸ்பிட்டலுங்கிறது நவுனு. இப்போல்லாம் என்ன ஃபேஷன்னு கேட்டால் இந்த ஹாஸ்பிட்டலுங்கிற நவுனை என்ன பண்ணலான்னா பாஸ்ட் ப்ளஸ்லாம் மாற்றிடலாம். உங்களுக்கு டூ வேணாம், எதுவுமே வேணாம். ஹி வாஸ் ஹாஸ்பிட்டலைஸ்ட் என்று சொன்னால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்னு அர்த்தம். ஓகேயா? இவர் கொஞ்ச நேரம் ஹாஸ்பிட்டலில் இருக்கட்டும், அதுக்குள்ளே இன்னொரு விஷயத்தை பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேயா? அவர் கொஞ்ச நேரம் இருக்கட்டும், அவரை இன்னொரு விஷயத்தை பார்த்துட்டு வரலாம். ஃப்யூச்சர் டென்ஸ்னு ஒன்று உண்டு இதுக்கு. They will announce the results tomorrowன்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? அவர்கள் முடிவுகளை நாளை அறிவிக்கிறார்களாம். சார், நாங்கள் பரீட்சை எழுதிட்டு உட்காந்துருக்கோம், அவங்க முடிவுகளை அவர்கள் அறிவிச்சா என்ன, இவர்கள் அறிவிச்சா எனக்கு என்ன? எனக்கு வேண்டியது என்னது? ரிசல்ட் தானே. அப்போ என்ன பண்ணுங்க? ரிசல்ட் தானே நமக்கு முக்கியம். அப்போ என்ன பண்ணுங்க?
The results will be announced tomorrow. முடிவுகள் நாளை அறிவிக்கப்படும். அருமையா சொல்லிட்டு போயிடுங்க. அவர்கள் அறிவிக்கிறார்கள், இவர்கள் எவர் அறிவித்தா நமக்கு என்ன? புரியுங்களா? போக்குவரத்து ரொம்ப நெரிசலா இருக்கு, இங்க ஒரு சுரங்கப்பாதை கட்டப்படும். A subway will be constructed. Additional forces will be sent to Kashmir. இது போல நிறைய விஷயங்களை நீங்க கொண்டு வரலாம். will be plus past participle வந்தா என்ன அர்த்தம்னா ஒரு செயல் செய்யப்படும், அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பாகவும் இது இருக்கலாம். will be பக்கத்துல past participle, ஒரு செயல் செய்யப்படும். New ration cards will be issued next year. அது ஒன்றும் பழசில் அட்டையில் சீட்டு ஓட்டிகிட்டே உட்காந்துருங்க. புரியுதப்போ? நியூ ரேஷன் கார்ட்ஸ் வில் பி இஷ்யூட். 20% போனஸ் வில் பி கிவன் திஸ் இயர். இந்த ஆண்டு 20% போனஸ் வழங்கப்படும். இப்படி வழங்குவது யார்? நமக்கு என்ன அதை பற்றி? சுரங்கப்பாதை கட்டப்படும். கட்டுவது யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டினா என்ன, ரயில்வே டிபார்ட்மெண்ட் கட்டினா என்ன, ஸ்டேட் கவர்மெண்ட் கட்டினா என்ன, கார்பரேஷன் கட்டினா என்ன, முனிசிபாலிட்டி கட்டினா நமக்கு என்ன? நமக்கு வேண்டியது என்ன? சுரங்கப்பாதை. அதான் இப்போ புரிஞ்சுதா? சரி, ஹாஸ்பிட்டலில் ரொம்ப அட்மிட் பண்ணிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரை டிஸ்சார்ஜ் பண்ணலாமா என்னென்னு பார்க்கலாமா? பார்த்துடலாமா? வாங்க. இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க இதுக்கு? ஹி வாஸ் ஹாஸ்பிட்டலைஸ்னா அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்னு சொன்னீங்களா? அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இன்னும் அங்கே தான் இருக்கிறார் என்ற செய்தியை நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்றால் இந்த வாஸ் என்பதை எடுத்துடணும். இதுக்கு பதிலாக இப்படி சொல்லுங்க. he has been hospitalized என்று சொல்லுங்கள். he has been hospitalized என்று சொன்னால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார். அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இன்னும் அங்கேதான் இருக்கிறார். புரியுதா? ஈஸியா இருக்கா? ஓகே, சரி, அடுத்து பார்க்கலாமா? நீங்களா கேட்பீங்கன்னு பார்க்குறேன். யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்களே. என்ன மொத்தம் 3 பீன்ஸ் இருக்குன்னு சொன்னோமா? 2 தானே பார்த்தோம். இப்போ இன்னொன்று இது ஒரு பீன் ஞாபகத்தில் இருக்கா பாருங்க. பீன் பக்கத்தில் ஒரு பிளேஸ் வந்தால் வெண்ட்டுன்னு சொன்னோமா? நோட் பண்ணிட்டீங்களா? அதுக்கு என்ன உதாரணம் சொன்னோம்? he has been to மும்பை அப்படின்னு சொன்னால் அவர் மும்பை போயிட்டு திரும்பி வந்தாச்சு. அதே போல் 2 வருஷமாக அவர் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. he has been working here for the past 2 years. he has been working here. அந்த பீன் வந்து பக்கத்தில் ஒரு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் போட்டோமா? எஸ். இந்த பீன் பக்கத்தில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்தால் தட் இஸ் பாசிவ் வாய்ஸ். ஞாபகம் இருக்கா பாருங்க? 3மே ஒன்று பீன் பக்கத்தில் பிளேஸ் வந்தால் வென்ட்டு, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வந்தால் he has been doing something for the past 2 years or 3 years சின்ஸ்ன்னு கொண்டு வரலாம். ஆனால் பீன் பக்கத்தில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்தால் தட் இஸ் பாசிவ் வாய்ஸ். இதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலை. இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் பீனில் பார்த்துக்கணும், நிறைய இருக்குது. ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டே இருக்கீங்க. டிட் யூ அப்ளை ஃபார் த ஜாப்னு கேட்டார். நீங்கள் எஸ் அப்படின்னீங்க. எனி ரெஸ்பான்ஸ் அப்படின்னு கேட்டார். எஸ். யா, ஐ ஹவ் பீன் கால்டு ஃபார் அன் இன்டர்வியூனா நான் ஒரு நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஓகே, அடுத்து ஒரு உதாரணம் பார்க்கலாமா? இது உங்களுக்கு மனசில் பதியணும். என்ன ஹேஸ் பீன் ஹவ் பீன் வந்து சொல்லி டென்ஷன் ஆகிடாதீங்க. ரொம்ப சிம்பிள். த ஷாப் வாஸ் க்ளோஸ்ட் என்று சொன்னால் கடை மூடப்பட்டது. ஆனால் இப்போ திறந்திருக்கா இல்லையான்ற அங்கே செய்தி கிடையாது. ஆனால் இந்த வாசை எடுத்துட்டு
The shop has been closed என்று சொன்னால் கடை மூடப்பட்டிருக்கிறது. It is not open. எல்லாத்தையும் தமிழ் எழுதி வச்சுங்க. The shops were closed என்று சொன்னால் கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்கிறது தான். வேர் க்ளோஸ்டுனா மூடப்பட்டன, கடைகள் மூடப்பட்டு இருக்கின்றன என்று இன்னும் திறக்கப்படவில்லை என்று சொன்னால் the shops have been closed. The shops were closed என்றால் கடைகள் மூடப்பட்டன. The shops have been closed என்று சொன்னால் கடைகள் அனைத்தும் மூடப்பட்டு இருக்கின்றன. தலைப்புச் செய்திகள் பெரும்பாலும் ஃப்ளாஷ் நியூஸ் எல்லாம் வருது பாருங்கள், அது எல்லாமே இது போல் பேசிவ் வாய்ஸில் தான் வரும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. புரியுங்க? The strike has been called off என்று சொன்னால் திரும்ப பெறப்பட்டது, வாபஸ் பெறப்பட்டது, நிறுத்தி கொள்ளப்பட்டதுன்னு அர்த்தம். அடிக்கடி ஃப்ளாஷ் நியூஸ் நம்ம இந்தியாவில் ஏதாவது பார்த்தீங்கன்னா, எங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு கம்பெனி இது பண்ணிகிட்டே இருக்கும், ஸ்ட்ரைக் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த ஸ்ட்ரைக் வாபஸ் பெறப்பட்டது, நிறுத்தி கொள்ளப்பட்டதுன்னு சொன்னால் கால்ட் ஆஃப்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுங்க. புரியுதுங்களா சொல்கிறது? ஹேஸ் பீன் கால்ட் ஆஃப். இப்போ தான் பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்பட்டு இது முடியிருக்கு. வேலை நிறுத்தம் விலக்கி கொள்ளப்பட்டிருக்கிறது. The meeting has been put off என்று சொன்னால் கூட்டம் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, போஸ்ட்போன்டு. இந்த இடத்துல புட் ஆஃப் என்பதற்கு போஸ்ட்போன்டுன்னு அர்த்தம். ஈஸியாக இருக்கா? புரியுதுங்களா? வெரி குட். அடுத்த சாப்டருக்கு போகலாமா? ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிதா? சரி. இப்போ எல்லோரும் திருப்பி கேட்பீங்க, ஏன் சார் இதுக்கு வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்லாம் கிடையாதுன்னா? அந்தளவுக்கு இதெல்லாம் யூஸில் கிடையாது, வேண்டாம். ஒன்று மட்டும் இருக்குது, அதை சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் இருக்குது, அதையும் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள். We are constructing a house at Nanganallur or Indira Nagar or Ashok Nagar or Chillai Ganga Nagar, whatever it may be. நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. வெளிநாட்டுக்காரவங்க உங்களுக்கு பக்கத்தில் என்ன ஃபேமஸான இடமோ அதை போட்டுங்க. இது ரொம்ப பெருமையாக சொல்ல வேண்டிய விஷயம் தானே இது. We are constructing a house at இந்திரா நகர் என்று சொன்னால் நாங்கள் இந்திரா நகரில் ஒரு வீடு கட்டி கொண்டிருக்கிறோம். இதை பேசாமல் அப்படியே விட்டுறது ரொம்ப நல்லது. இதை போயிட்டு தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்கன்னா, இதையும் நான் பேசிவ் வாய்ஸில் சொல்லுவேன்னு ஆசைப்படாதீங்க. அப்படின்னா சொல்லவே முடியாதான்னா முடியாதுன்னு நான் சொல்லலை. இது சொல்கிறதா இருந்தால் ஃபார்முலா எப்படி வருதுன்னு பாருங்கள். ஒரு சப்ஜெக்டு, ஹவுஸுங்கிறத சப்ஜெக்டாக கொண்டு வாங்க. ஒரு ஈஸ் கொடுங்க, பீயிங் சொல்லுங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்டடுங்கிற வந்து பாஸ்ட் பார்ட்ஸில் கொடுங்க. இதை நான் வந்து எழுதிடுறேன், நீங்கள் அதோட தமிழ் அர்த்தத்தை சொல்லுங்கள். இது தேவையானு கொஞ்சம் பாருங்களேன். நாங்கள் இந்திரா நகரில் ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கோன்னு என்ன அருமையாக சொல்லிட்டு போயிடலாம். அதை விட்டுட்டு எ ஹவுஸ் இஸ் பீயிங் கன்ஸ்ட்ரக்டட் பை அஸ் அட் இந்திரா நகர். இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? எங்களால் இந்திரா நகரில் ஒரு வீடு கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்படி கஷ்டப்பட்டு கொண்டு சொல்ல வேண்டாம், பேசாமல் விட்டுருங்க. இதுக்கெல்லாம் பீயிங் வரலையேன்னு பார்க்காதீங்க. புரியுங்களா?
அதனால் இது வேண்டாம். இதுக்கு அடுத்த சாப்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் இதை எழுதிக்கிறவரும் பொறுமையாக இருக்கேன். இதை எழுதிட்டு ஓகே சொல்லுங்கள், அப்புறமா நான் வந்து போய் எழுதுறேன். ஆமாங்க, இந்த ஹவுஸை முதல்ல கொண்டு வாங்க, ஒரு ஈஸ் போடுங்க, பீயிங் போடுங்க, பக்கத்தில் ஒரு பாஸ்ட் பாசிபிள், ஹவுஸ் ஈஸ் பீயிங் கன்ஸ்ட்ரக்டட் பை அஸ் அட் மங்கலம். வேண்டாம், இது பெருமையாக சொல்லுங்க. நாங்கள்லாம் ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கோன்றது எவ்வளோ பெருமையாக இருக்குது. ஏன்னா பெனாமிலியாக கட்டுறோம். ஐயோ நீங்கள் வேறு இந்த பை அஸ் வேறு எடுத்துட்டிங்கன்னா போட்டோம். ஏ ஹவுஸ் இஸ் பீங் கன்ஸ்ட்ரக்டட் அட்னா இந்திரா நகர்னா, ஒரு வீடு இந்திரா நகரில் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. யார் கட்டுறதுன்னு கேட்பான். தெரியும், இந்த பிரச்சனையே வேண்டாம். பேசாமல் இப்படி சொல்லணும். எல்லாத்துக்கும் பேசிவ் வாய்ஸ் வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. முக்கியமான சில விஷயங்களில் தேவை தான், அதை பார்த்தாச்சு.